ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த மாதம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. சுதந்திரத்தோடு கூட ஆராதிக்க கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அதனால் நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, அப்பா தேவனே, நான் அடியேன் செய்த பாவங்கள் அனைத்து மன்னிங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக எல்லா பாவங்களையும் மன்னிக்க தயப்பெருத்தவராக நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தை திறந்து வைக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இருதயங்களினாலே, சிந்தனைகளினாலே, ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க கர்த்தாவே. அப்பா தேவனே, நீர் அருவருக்கத்தக்கதான காரியங்கள் செய்திருந்தால் மன்னிங்க ஐயா. நாங்கள் வேதத்தை வாசிக்காமல், ஆண்டவரே ஜெபிக்காமல், ஐயா உமக்கு முதலிடம் கொடுக்காமல் இருந்திருந்தால் எங்களை மன்னிக்க விடுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா தேவனே, உம்மை கோபப்படுத்தி இருந்தால், ஆண்டவரே வேதனைப்படுத்தியிருந்தால் எங்களை மன்னிக்க விடுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஐயா. உமக்கு விரோதமாக நாங்கள் பேசியிருந்தாலும், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசியிருந்தாலும், அப்பா தேவனை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரிங்க, வெண்மையாக்குங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துக்கப்படுத்தி இருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஏசையா, நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்த இரத்தத்தை அள்ளி ஆண்டவரே இந்த இடத்திலே ஊற்றுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்குள்ளாக மேலாக ஊற்றுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆளுகை, உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாயும், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகையின் மூலமாக எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆலோசனை கர்த்தராக இருந்து நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா தேவனே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட கர்த்தாவே இந்த ஆராதனை வேலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. மாதத்தின் முதல் நாள் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஐயா. வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி ஜீவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. அப்பா தேவனே, எங்களுடைய பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இதோ கர்த்தாவே, இரவு பகலிலே ரகசிய வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நாளுக்குள்ளாக, மாதத்திற்குள்ளாக அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி ஐயா. இந்த ஆராதனையும் கர்த்தாவே நன்றி பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. நீர் கர்த்தாதி கர்த்தனை இதை சுகந்த வாசனையாய் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனையும் கர்த்தாவே ஆண்டவரே எல்லாரும் கர்த்தாவே ஆண்டவரே சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அக்னியினால் சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அப்படியாக சுத்திகரித்து பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தினால் இங்கு கர்த்தாவை நிறைத்ததற்காக நன்றி ஐயா. எங்கள் சிந்தனைகள் கிறிஸ்துவின் சிந்தனைகளாக மாற்றப்படட்டும் ஐயா. எங்கள் இருதயங்கள் கர்த்தா பலிப்பிடங்களாக கர்த்தா மாற்றப்படட்டும் ஐயா. அக்னியை கர்த்தாவை ஆண்டவரை போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் பற்றி எறிய வேண்டும் உமக்கு என்று கர்த்தாவே. அதற்காக எங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவை அனல் மூட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் ஐயா. சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்க போகிறோம் ஐயா. சுதிகளில் ஆண்டவரே சந்தோஷமாய் நீர் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் வாயில திறந்து துதிக்கலாமா கர்த்தரை? அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள், அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள், பரம பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக சகலத்தையும் கர்த்தாவை செய்த தேவனே உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆதியும் அந்தமும் மானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அல்பாவும் உமேகாவும் மானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை நேசிக்க தேவனே ஸ்தோத்திரங்கள் ஐயா. அப்பா ஏசப்பா, எங்களுக்காக நீர் இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்து உயிரோடு கூட ஜீவனுள்ள தேவனாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனாக எங்களோடு கூட எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே. உம்முடைய பலத்தினால் இடை கட்டினதற்காக நன்றி ஐயா. எங்களுக்கு
கொடுத்த சுவாசத்திற்காய் ஜீவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே, எங்களை வேதனைகள் நீக்கி கர்த்தாவே பலனாய் நிறுத்தினதற்காக சோத்திரம் 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 சோத்திரங்கள் கர்த்தாவே. இந்த நாளை காண செய்தீரே, அதற்காக சோத்திரங்கள் ஐயா. உமக்கு கொடான கொடி சோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தீரே, சோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, எங்களுடைய கர்த்தாவே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீரே, சோத்திரங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா விதமான வேதனையிலிருந்தும் சிந்தனையில இருக்கிற கவலைகளிலிருந்து விடுவித்தீரே, சோத்திரம் ஐயா. விடுதலை நாயகனாக எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிற கிருபைக்காக சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதனால் சத்தியம் எங்களை ஒவ்வொரு நாளும் விடுதலையாக்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே, சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீர் ஐயா, அதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களையும் ஜீவ பலியாக இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தா உதடுகளினால் அல்ல கர்த்தாவே, இருதயங்களிலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, சோத்திரம் ஐயா. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை ஏசப்பா. அப்பா தேவனே, இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம், அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, சோத்திரம் ஐயா. உம்முடைய அதிகாரத்திற்காய் நன்றி ஐயா. ஆண்டவரே, இதோ கர்த்தா வல்லமைக்காய் நன்றி கர்த்தாவே, சோத்திரம் ஐயா. இயேசு என்ற நாமத்திற்கு சோத்திரம் 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 ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அக்னியின் அபிஷேகத்திற்காக நன்றி ஐயா. அந்நிய பாஷையின் வரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை புகழுவோம் கர்த்தாவை, போற்றும் எங்களை கர்த்தாதி கர்த்தனை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே, சோத்திரம் ஐயா. எங்கள் இருதயங்கள் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே கபரற்ற இருதயங்களாக மாற்றுங்க கர்த்தாவை, சோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. புறாக்களின் கண்களை போல கர்த்தா கலங்கின கண்களாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. அப்பா ஜெபாவியை ஊற்றுங்க கர்த்தாவே, சோத்திரம் ஐயா. அக்னியின் ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஜெபாவியை ஊற்றுங்க ஐயா, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க ஐயா, கண்ணீரின் ஆவியை ஊற்றுங்க கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு பாக்க ஓஷி அந்தரிய சாந்த லோமியா பூதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ராபா ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா ரம்பர ராபா பௌட ராக தந்த தார ராபா ಶಿಖಲವರಿ ಅಂದರಿಯ ಶಾಂತಲೋಮಿಯ ಅಂಬಾಲ ಶಲ ತರ 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 ರಗಶ ರಬ 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 ಪರಿಶಾಂದರಿಯ ಶಾಂತಲೋಮಿಯ ಅಂಬಾಲ ಶಲ ತರ 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 ರಗಶ. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய அக்கினி ஆண்டவரே அபிஷேகத்திற்காக நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்து கொண்டதற்காக நன்றி ஐயா. எங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமட்டும் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரே சுகந்த வாசனையாக நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எல்லா காரியத்தின் மேலும் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். துவக்க ஜெபத்தை செய்யலாம். Gracious and most loving Heavenly Father, we thank you, Lord, for yet again you have blessed us with another month. கிருபை நிறைந்த அன்பின் பரமதாப்பனே, எங்களுக்கு ஒரு முறை ஒரு மாதத்தை கூட கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. 7 months have gone by. ஆண்டவரே 7 மாதங்கள் கடந்து போனது ஐயா. Lord, we have entered the 8th month, Lord. ஆண்டவரே 8வது மாதத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. And this month we believe, Lord, that whatever is incomplete in the 7th month would get completed. அப்பா தேவனே, 7வது மாதத்திலே என்னென்ன கர்த்தாவை பரிபூர்ணமாகவில்லையோ இந்த 8வது மாதத்திலே நீர் பரிபூர்ணப்படுத்தி கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. This morning, even as we cling to your promise, ஆண்டவரே இந்த மாதம் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாதி கர்த்தனை வாக்குத்தத்தத்திலே நாங்கள் பிடித்து நிற்கும் பொழுது ஐயா, let it comfort each and every one of us. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே ஆட்சி தேற்றட்டும் ஐயா. Let this month be a successful one. ஆண்டவரே இந்த மாதம் கர்த்தாவே ஆண்டவரே ஜெயத்தின் மாதமாக இருக்கட்டும் ஐயா. Not only this month, from this day onwards there will be a successful one. ஆண்டவரே இந்த மாதம் மாத்திரமல்ல ஐயா, இன்றையிலிருந்து கர்த்தர் வருகிற
நாட்கள் எல்லாம் எங்களுக்கு வெற்றியின் மாதமாக இருக்கட்டும் ஐயா. There are so many promises in the Bible. ஆண்டவரே அநேக வாக்கு தத்தங்கள் கர்த்தாவே வேதத்திலே உண்டு கர்த்தாவே. For the church you have given us a verse this morning. ஆண்டவரே இதோ கர்த்தாவே சபைக்காக கொடுத்த இந்த வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Even as we stand on your promises. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வாக்கு தத்தத்தின் மேல் நிற்கும் பொழுது Let it come to pass, Lord. ஆண்டவரே அது எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஐயா. Your promises are yes and amen. ஆண்டவரே எல்லா கர்த்தாவே வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது ஐயா. This morning we thank you, Master. ஆண்டவரே இந்த காலை வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம் You are ஐயா. a God who cares for us. ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருப்பதற்காக You will நன்றி. never leave us nor forsake us. ஆண்டவரே நீர் சொன்னீர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று. Thank you for the forgiveness of sins, Lord. ஆண்டவரே இதோ எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்ததற்காக நன்றி. Thank you for the salvation, Master. ஆண்டவரே உம்முடைய இரட்சிப்பிற்காய் நன்றி. Thank you for the resurrection power. ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the greater plans that you have for each one of us. ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மேலும் நீர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களுக்காக நன்றி. This morning we come before your throne. ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே இந்த காலை வேளையிலே உம்முடைய சிங்காசனத்தின் முன் வந்து நிற்கிறோம் We ஐயா. humble ourselves before you, Master. எங்களை கர்த்தா உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம் We ஐயா. bow down before you, we worship you, Master. ஆண்டவரே உமக்கு முன்பாக தலைகளை வணங்கி நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஐயா. Have your way in this place. ஆண்டவரே இந்த இடத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. Spirit of the living God, speak to us this morning. பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு எங்களோடு கூட பேச வேண்டுமாய் Let ஜெபிக்கிறோம். your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Amen. ஆராதனைக்கு கடந்து போகலாம். இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. 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 இதை நம்பினார் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினார் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருவே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருவே. எல்லா கண்ணீருக்கு பதிலாக களிப்பையை பெற்றிட கிருபை தாருவே. புது கிருபை தாருவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. எல்லா பலவீனம் பலப்பட்டு சுகவீனம் சுகப்பெற அற்புதம் செய்வாரே. புது அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்தீரே.
தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்தீரே. எல்லா சபைகள் எழும்பட்டும், எழுப்புதல்கள் எழும்பட்டும் இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினார் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பாரே. இதை நம்பினார் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. கரம் தட்டி சத்தத்தை உயர்த்தி, கர்த்தாவே இந்த புதிய நாளில் அற்புதம் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தில் அற்புதம் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி என்று சொல்லி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவாதி தேவனை ஆராதிப்போமா. ஓரா கந்திரே ரிகே ஆரா ரிதே ரிகே ரிகே. ஜெய கோஷத்தை எழுப்போமா, ஜெய கோஷத்தை எழுப்போமா. என் தேவன் பார்த்துக் கொள்வார், என் ராஜா பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி தேவாதி தேவனை ஆராதிப்போமா. ஆமென். நன்றி தாப்பனே, உம்மை சொந்தரிக்கின்றோம் அப்பா, உம்மை சொந்தரிக்கின்றோம் ஐயா இயேசுவே. ஹல்லேலூயா ஆமென். ஆமென். நன்றி தாப்பனே, உம்மை சொந்தரிக்கின்றோம் அப்பா, உம்மை சொந்தரிக்கின்றோம் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கின்றோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. நன்றி தாப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா. நன்றி தாப்பனே, நன்றி கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி கர்த்தாவே. Amen. Thank you, Lord. Thank you, Master. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை இந்நாள் வரை
கர்த்தா உம்மை போற்றுதே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன் என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன் என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன் தேவா என்றென்று நான் பாடுவேன் தேவா என்றென்று நான் பாடுவேன் தேவா என்றென்று நான் பாடுவேன் நன்றி அப்பா நன்றியை செலுத்துகிறோம் அப்பா நன்றி இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா We thank you, Master. ஓ நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி செலுத்துவோமா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா என் ஜீவனுக்காய் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா என் குடும்பத்துக்காக நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா என் வேலைக்காக நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி இயேசுவே. Thank you, Lord. Thank you. நன்றி தாப்பனே நன்றி, Lord. நன்றி, Master. நன்றி. போன மாதத்துக்காக நன்றி அப்பா Yeah, Lord. இந்த மாதத்துக்காக நன்றியை செலுத்துகிறோம் அப்பா Yes, Master. உடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே Amen. நீர் ஆட்கொள்ளுங்க நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க நீர் வழி நடத்துங்கப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா வந்துக்கிற ஒருத்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆன்லைன்ல பார்த்து கொடுக்கிற ஒருத்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே எல்லா துதி கனம் மகிமை அனைத்துமே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென் கரத்தடி கர்த்தர் நன்றியை செலுத்துவோமா Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. எல்லாரும் உட்காருவோம் Thank you, Lord. Thank you, Master. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தருக்கு beautiful- ஸ்தோத்திரம். What a ஹalleluya. beautiful morning this is. எவ்வளவு அழகான நாள் இன்றைக்கு 7 months have gone by. 7 மாதங்கள் கடந்து போனது. So quickly we have entered into the 8th month. எவ்வளவு சீக்கிரமாக 8வது மாதத்திற்குள்ளாக கடந்து வந்து விட்டோம். Our God is Ebenezer. நம்மளுடைய தேவன் எபினேசராக இருக்கிறார். Thus far he has led us. இம்மட்டும் வழி நடத்தினவர் இனிமேலும் வழி நடத்த வல்லவராய் In இருக்கிறார். spite of so many storms hitting us,
we are able to stand here this morning. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையிலே புயல் வந்து அடித்தாலும் அதையெல்லாம் நாம் இதோ எதிர்த்து நின்று ஜெயம் எடுத்து வந்து கொண்டே இருக்கிறோம். All because Jesus Christ was with us and is with us and he will continue to be with us. இயேசு கிறிஸ்துவான நம்மோடு கூட இருப்பதனால் தான் இப்படியாக ஜெயம் எடுத்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து அவர் மூலமாக ஜெயம் எடுப்போம். Hallelujah. Hallelujah. Shall we clap our hands and thank God? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? All these days without even being fed up with us, he leads us. ஆமென். தேவன் நம்மேல ஒருபோதும் சலித்து கொள்ளாதபடிக்கு நம்மளோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. Hallelujah. Hallelujah. He is a God who comforts us. தேவன் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார், ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So let's read from the promised verse from வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 1 1ஆம் அதிகாரம் verse 3 and 4 we'll read. 3 4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். Blessed be God, even the Father of our Lord Jesus Christ, the Father of mercies and the God of all comfort, who comforts us in all our tribulation, that we may be able to comfort them which are in any trouble, by the comfort wherewith we ourselves are comforted of God. Loving Heavenly Father, we thank you for this promise. Even as I share this word, let your word bring in greater comfort in every one of us. அப்பா தேவனே, இந்த வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஐயா எல்லாருக்கும் கர்த்தாவே இது ஆறுதலாக இருக்கட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. Every one of us, we need to be comforted sometime or the other. Amen. Right? ஏதாவது ஒரு நேரத்திலே நம்மை ஆறுதல் படுத்த வேண்டியதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Every parent, they want to see their child get the best. They want the children to be comforted in their troubles. Amen. ஒவ்வொரு தாய் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இதோ ஆறுதலா இருக்கும் நாம் எப்பொழுதும் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Comfort is like when you are in trouble, somebody comes, puts a hand on the shoulder and says, hey, don't worry man, we'll see next time. Amen. நீங்கள் மிகவும் துன்ப வேலையில் இருக்கும்போது யாராவது உங்களுடைய தோள் மேல் கரத்தை போட்டு பரவாயில்லை விடு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The tears will stop coming out of the eyes. Amen. அப்பொழுது நம்முடைய கண்களிலிருந்து வரும் கண்ணீர் நின்றுவிடும். See what a comfort that is, no? அது எப்பேற்பட்ட ஒரு ஆறுதலாய் இருக்கிறது. When we can comfort others like that, நாம் அப்படியாக மற்றவர்களை ஆறுதல் படுத்தும் பொழுது how much more our God who loves us, who has bought us with his precious blood, he does not want to see tears in your eyes. Amen. உங்களுடைய நம்மை விலைக்கு அவருடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கின தேவன் இதோ நம்மை கண்டிப்பாக ஆறுதல் படுத்துகிற தேவனாக நம்மளோடு கூட இருக்க மாட்டாரோ? Hallelujah. Hallelujah. He does not want to see tears of sorrow. He wants to see tears of joy in your eyes. Amen. நம்மளுடைய கண்களிலிருந்து கஷ்டத்தோடு கூட இதோ வருகிற கண்ணீரை பார்ப்பதற்காக அல்ல, நம்மளுடைய கண்களிலிருந்து சந்தோஷத்தின் கண்ணீரை காண அவர் விரும்புகிறார். And the verse that we read this morning, இந்த காலை வேளையிலே நாம் வாசித்த வசனம், the promise verse reveals God's character in it. இந்த வசனத்திலே கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. It starts off with the Father of mercies and the God of all comfort. ஆமென். இங்க சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதோ அன்பும் பிறகு ஆறுதலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. No, third verse, he is Father of mercies and the God of all. பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It means he is a God who is compassionate. ஆமென். நம்மளுடைய தேவன் ஆறுதல் அளிக்கிற இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். See,
Compassion has got two words in it, passion and come. Compassion becomes one word. Compassion. இரக்கம் என்பதிலே இரண்டு காரியங்கள் உண்டு. See, passion is when you feel sad, he feels sad. ஆமென். நாம் இதோ மிகவும் கவலைப்படும் போது அவரும் நமக்காக கவலைப்படுகிறவராக இருக்கிறார். Okay, there's a big explanation of the Tamil we cannot say. Okay. So it means when you feel that hurt, he also feels that hurt. ஆமென். நீங்கள் காயப்படும் போது அவரும் கூட காயப்படுகிறார். Hallelujah. Hallelujah. When you mourn, he also mourns. நீங்கள் இதோ மௌனமாய் Mourn. When you're sad, what is it? இல்ல இல்ல. Okay, when you mourn, that is when you cry for certain things, okay, he is there, he is also crying with you, right? Amen. When Martha, when she cried, he also cried, right? நாம் அழும்போது நம்முடைய தேவன் நம்மளோடு கூட அழுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் வருத்தமாய் இருக்கும்போது நம்மளோடு கூட வருத்தமாய் இருந்து ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். When I am in pain, he is also in pain. ஆமென். நாம் வேதனைப்படும் போது அவரும் கூட வேதனையோடு கூட நம்மை தேற்றுகிறவராக He இருக்கிறார். dwells in us. Hallelujah. அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. He ஆமென். will continue to comfort us அவர் தொடர்ந்து நம்மை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். even though we have been unfaithful. நாம் இதோ நன்றி இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது கூட அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். சரியா சொல்லணும்னா நன்றி கெட்டவங்களா இருந்தா கூட okay, he has been so very good to us. ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. He is a compassionate God. அவர் இரக்கமுள்ள தேவன். And the Bible says that he will never leave us nor forsake us. இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். Deuteronomy 31:8 says he will never leave us nor forsake us. உபாகமம் 31:8 இப்படியாக சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. And even in Isaiah 5 and verse 12 he says, even I am he who comforts you. Who are you that you fear mere mortals, human beings who are but grass? Okay, 5:12. 51:12. Isaiah 51:12. 51:12. 51:12 பா. 51:12. Okay, we'll read that. Even I am நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அசிபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? Hallelujah. Amen. So he comforts us in such a way, even though he knows we are like grass, we are here today, tomorrow we are not. நாம் இதோ இன்றைக்கு இருந்து நாளைக்கு மரித்து போகிறவர்களாக இருக்கும்போது கூட கர்த்தர் நம்மேல் இரக்கத்தையும் ஆறுதலையும் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். And then again in Isaiah 66, ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13th verse. 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. It says, as one whom his mother comforteth, so will I comfort you, and you shall be comforted in Jerusalem. Amen. Hallelujah. Hallelujah. So here Jerusalem means a city of peace. Amen. எருசலேம் என்றால் சமாதானத்தின் பட்டணம் என்று அர்த்தமாய் இருக்கிறது. And Jerusalem is also portrayed as God's chosen dwelling place. Chosen dwelling place. Amen. எருசலேம் இன்னொரு அதற்கு பெயர் என்னவென்றால் தேவன் வாசம் செய்கிற தேசம் என்று இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You are the place where God dwells in. ஆமென். இன்றைக்கு நம்மளுடைய சரீரத்திலே கர்த்தர் நம்முடைய ஆலயத்திலே அவர் வசிக்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. ஆமென். ஹalleluya. And when he appears we will be like him. ஆமென். நாம் கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கும்போது அவரை என்ன சொல்ல we will be like him. அவரை போலவே நாம் இருப்போம். When he appears we will be like ஆமென். him. அவர் நமக்கு நம்மிடத்தில் வரும்போது நாம் அவரை போலவே தென்படுவோம். Hallelujah. Hallelujah. Even in heaven you will be wondering where Jesus is. Okay. ஆமென். பரலோகத்துல கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? இயேசு எங்கே என்று தேடுவீர்கள். ஏனென்றால் எல்லாரும் he is in the Father. ஆமென். And the Father is in him. இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவில் இருக்கிறார். பிதாவு இயேசுக்குள்ள இருக்கிறார். ஆமென்.
When you see the Father, you see Jesus. And when you see Jesus, Jesus is in the Father. That's the reason he says, I am in the Father and the Father is in me. ஆமென். நாம் பிதாவை நோக்கும்போது இயேசு கிறிஸ்துவான அவரோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கும்போது அவரோடு கூட இருக்கிறார். And today God is inside of us. He is able to comfort you in all your situations. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம உள்ளாக இருப்பதனால் அவர் எல்லாவற்றிலும் நம்மை ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is a God of all comfort, it says, right? The எல்லா promise. விதத்திலும் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Are you there? Amen. Praise the Lord. Praise Hallelujah. the Lord. See how, let's see some of the ways in which God comforts us. ஆமென். சில எப்படியாக நம்மை ஆறுதல் படுத்துகிறார் என்ற சில வழிகளை நாம் பார்க்கலாம். One of the greatest source of comfort is through the Holy Spirit. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். God's own spirit, God himself is there in us to comfort us. ஆமென். தேவன் நமக்குள்ளாக இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He comes to comfort. He is there inside to comfort his bride, the church. ஆமென். அவர் நமக்குள்ளாக இருந்து மனவாட்டியாகிய சபையை அவர் ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Jesus himself said in John chapter 14 verse 16. யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. And I will pray the Father, and he shall give you another comforter, that he may abide with you forever. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். So another means another of the same kind. So however Jesus was in whatever way Jesus was with the disciples, he is there with you today by the power of the Holy Spirit. வேறொரு தேற்றரவாளன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், இயேசு கிறிஸ்துவாரை எப்படியாக நம்மளோடு கூட இந்த பூமியில இருந்தாரோ அப்படியாக பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாக வாசம் செய்து வழி நடத்துகிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. Hallelujah. In the book of Daniel, I think chapter 3, it says when all the three, Shadrach, Meshach and Abednego, when they were put in the burning furnace, தானியேலிலே சொல்லப்படுகிறது, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களை இதோ அக்னி சூளையிலே போடும் பொழுது King Nebuchadnezzar, he sees King Nebuchadnezzar, okay, he sees fourth one walking in the fire. அவர்களை அப்படியாக அக்னி சூளையிலே போடும்போது நேபுகாத்நேசர் ராஜா நான்காவது ஒரு நபரை கண்டார். Hey, come on, we put 3 guys inside and one more guy is walking with them. ஆமென். அவர் எல்லாரிடத்திலும் சொல்லுகிறார், நாம் போட்டது 3 பேர் அல்லவா, நான்காவது நபரும் அவர்களோடு கூட சுற்றி நடக்கிறார்கள் என்று சொன்னார். And the fourth one looks like the Son of God. ஆமென். அந்த மூன்றாவது நபர் இதோ தேவனுடைய குமாரனை போல இருக்கிறார் என்று சொல்லுகிறார். Even though you are in the burning furnace, he is there with you to comfort you. ஆமென். நீங்கள் அக்னி ஜுவாலையிலே இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்திலும் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருந்து உங்களை ஆறுதல் படுத்துவார். Hallelujah. When Jesus could be with Shadrach, Meshach and Abednego to comfort them, how much more for you and for me, we have been bought with the precious blood of Jesus. ஆமென். இதோ சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை ஆறுதல் படுத்தின தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவான் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை விலை கொடுத்து வாங்கினவர்களை எப்படியாக தேற்றுவார்? And why does he comfort? எதற்காக அவர் ஆறுதல் படுத்துகிறார்? Not for us to be comfortable. நாம் இதோ ஆறுதலாக சுகமாய் இருப்பதற்காக அல்ல. He wants us to lessen our burdens. ஆமென். எதற்காக நம்மளோடு கூட ஆறுதலாக இருக்கிறார் என்றால் நம்மளுடைய பாரத்தை லகுவாக்குவதற்காக. Hallelujah. ஆமென். And because he loves us. ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். And he does not want us to go through, even though you go through certain situations, he will make sure that you are going on to the other side safely,
because he wants to lessen your burden. நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருந்தாலும் அக்கறை போய் சேர்வதற்காகவும் அநேக பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அக்கறைக்கு கடக்க செய்கிறார். Hallelujah. Hallelujah. Even if you are going through the fire, you will not be burned. ஆமென். நீங்கள் அக்னியினூடே கடந்து சென்றாலும் அது உங்கள் மேல் பற்றி பிடிக்காது. Because he is there with us to comfort us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருந்து ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Even though when you walk through the waters, you will not drown, because he is there to comfort us, and he says, I will take you to the other side. தண்ணீரினூடே நீங்கள் கடந்து போனாலும் அது உங்கள் மேல் புரளாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக நம்மளோடு கூட இருக்கிறார். Hallelujah. Even though Hallelujah. there is so much of hatred all around in this world, இந்த இடத்துல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை நாம் வந்துட்டு கசப்பாக வெறுப்பாக பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். we even don't want to see our neighbor's face. அயல்வாசிகளுடைய முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். Even if you are like that, he loves us. ஆமென். நீங்கள் அப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He comforts us, and not only that, he encourages us. ஆமென். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனுமாய் இருக்கிறார். Hallelujah. When there's so much of fighting and discord and quarreling, he gives us the peace. He comforts us. நம்மளுடைய வாழ்க்கையிலே மிகவும் சண்டைகள் சச்சரவுகள் இருந்தாலும் அவர் வந்து நம்மை ஆறுதல் படுத்தி சமாதானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So we are comforted by and through the Holy Spirit. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's the first point. Okay. முதலாவது பாயிண்டாக இருக்கிறது. Secondly, God comforts us through his promises in the scriptures. ஆமென். இரண்டாவதாக கர்த்தர் நம்முடைய வேதத்தில் கொடுக்கப்பட்ட இருக்கிற வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. See, the Bible is full of promise. ஆமென். வேதத்திலே எல்லா அநேக நிறையவும் வாக்குத்தத்தங்கள் தான் இருக்கிறது. Numerous promises. அநேக சொல்லி முடியாத வாக்குத்தத்தங்கள் உள்ளது. When you are going through certain situations and when you read certain promises, in fact, the word of God brings in so much of comfort in each one of us. ஆமென். சில வேளைகளிலே நாங்கள் கஷ்டத்தோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கும் போது வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் உங்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. Hallelujah. ஆமென். And when that promise comes to your mind, you are strengthened that day. அந்த வாக்குத்தத்தம் படித்த உடனே உங்களுடைய சிந்தனையில ஒரு பலன் உண்டாகிறது. Hallelujah. Hallelujah. There's so many promises, like in Psalm 23:4, even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, because your rod and staff, they comfort me. ஆமென். இதோ கர்த்தர் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போனாலும் அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. Hallelujah. And the word of God says in Psalm 34:18, the Lord is close to the brokenhearted. ஆமென். மிகவும் நெருங்கப்பட்ட இருதயத்தோடு கூட அவர் கிட்ட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. When you read such verses, it brings in so much of comfort in us. ஆமென். அப்பேற்பட்ட வசனங்களை நாம் வாசிக்கும் போது நமக்கு தேற்றுகிற ஒரு ஆறுதல் படுத்துகிற வசனங்களாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Thirdly, God comforts us through godly people. ஆமென். கர்த்தர் இதோ அடுத்ததா மூன்றாவதாக இதோ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அவர் ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We are not boasting, but that's how our God works. அப்படியாகத்தான் கர்த்தர் வேலை செய்கிறார். Hallelujah. Hallelujah. We know the Spirit of God comforts us, but the Spirit of God cannot be replaced with us, but God uses people also to comfort other people. ஆமென். இதோ இயேசு கிறிஸ்துவானவர் மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக இதோ கண்டிப்பாக ஊழியக்காரர்களை மற்றவர்களை எடுத்து உபயோகிக்கிறார். 2 Corinthians chapter 7, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6th verse. 6வது வசனம். But God, who comforts the downcast, comforted us by the coming of Titus. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். 2 Corinthians chapter 7 verse 6. 2 கொரிந்தியர். The Bible says 7th verse 6. Nevertheless, God that comforteth those that are cast down comforted us by the coming of Titus. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். You know, Apostle Paul, even though he is a great man of God, when he went to a certain place in his depression, Titus
comforted him. ஆமென். அப்போஸ்தலர் மிகவும் இதோ வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் அவர்களுடைய நெருக்கத்தின் நேரத்திலே அவர்களை இதோ ஆறுதல் படுத்துகிற ஒருத்தர் இருந்தார். Hallelujah. Hallelujah. Apostle Paul. He was comforted by a small minister in that place. அந்த இடத்திலே அப்போஸ்தலர் பவுல் அங்க ஊழியம் செய்கிறவராக இருந்தார். You are the Titus. ஆமென். நீங்கள் அந்த தீத்துவாக இருக்கிறீர்கள். You can call the pastor and say, Pastor, don't worry, Pastor. We are there. We will pray for you. ஆமென். நீங்களும் கூட எங்களுடைய கடினமான வேலைகளிலே கூப்பிட்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம் என்று ஆறுதல் படுத்த உங்களால் முடியும். But you do not know what the pastor is going through. ஆமென். பாஸ்டர்கள் என்ன சிச்சுவேஷன்ல போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று அநேகருக்கு தெரிவதில்லை. So continue to pray for us and be our comforter. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள், நீங்கள் ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருங்கள். But there are some people. சிலர் அப்படியாக இருக்கிறார்கள். Be careful of them. Right? Like Job, he had 3 friends. Yes. யோபுக்கு 3 நண்பர்கள் இருந்தார்கள். And he was going through so much of pain. அவன் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில கடந்து போய் கொண்டு இருக்கும்போது The friends went to see him. அந்த நண்பர்கள் அவரை காணும்படியாக போனார்கள். For 7 days and nights they were sitting with Job. They did not speak anything. ஆமென். 7 நாள் அவர்களோடு கூட இருந்தார்கள், ஒரு வார்த்தையும் பேசவில்லை. But after that, அதற்கு பிறகு they started saying, you know, Job, see the sins you committed, no, that is the reason you are going through all this. ஆமென். நீ செய்த பாவத்திற்கு தான் இதெல்லாம் அனுபவிக்கிறாய் என்று சொன்னார்கள். And Job, in Job chapter 16 verse 2, let's see what Job says. ஆமென். 16 யோபு 16 16 verse 2. இரண்டாவது வசனம். இப்படி I have heard many such things. Miserable comforters are you all. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். என்ன மாதிரி தேற்றவாளர்? அலட்டு உண்டாக்குகிற. Sometimes you will come across such people. You comfort them, bless them and send them. ஆமென். அப்பேற்பட்டவர்கள் வரும்போது நீங்கள் அவர்களை ஆறுதல் படுத்தி அனுப்புங்கள். So God comforts us through godly people. ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். And fourthly, God comforts us through our prayer. ஆமென். நம்மளுடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் இதோ ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். When we approach him in prayer, he is there to comfort us. ஆமென். நாம் ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். Thank you, Jesus. Thank you, Lord. So she doesn't need a mic because she is loud enough. So thank you, Jesus. Thank you, Jesus. So let us with confidence, it says, Hebrews chapter 4 verse 16, let us with confidence, it says, let us with confidence draw near to the throne of grace. Hebrews 4 verse 16. ஈப்ரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Let us then with confidence draw near to the throne of grace. ஆமென். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். Hallelujah. Hallelujah. And Jesus said, come all you who are burdened and down with care, and I will give you rest. In prayer, you just call on the name of Jesus. He is there to comfort you. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. And fifthly, God comforts us through prophecies. ஆமென். தீர்க்க தரிசனத்தின் மூலமாயும் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. So many times when the people of God, when they prophesy, it comes to pass and you are comforted. ஆமென். இதோ தீர்க்கதரிசிகள் உங்களை சில தீர்க்க தரிசனத்தின் மூலமாக காரியங்களை சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துவார்கள். See, Elisha, not Elijah, this Elisha, okay, the second one. ஏசாயா. He prophesied, not ஏசாயா. Elijah வேற, ஏலியா வேற, ரெண்டு பேர் இருக்காங்கல்ல. ஆமா, எலியா ஃபர்ஸ்ட், செகண்ட் ஏசாயா. எலிசா. அதான் எலிசா, எலியா. Oh my எலியா, God. எலிசா. Lord have mercy. எலிசா. Okay. என்னங்க அது? எலிசா.
Eli. Now it's Elisa. Okay. எலியா Elisa. Elisa. Okay. Praise God. Okay. See, he prophesied to that Shunammite woman. He said, next year by this time you will have a son. And it came to pass that she did have a son. ஆமென். அந்த சுனேமியாளுக்கு சொன்னா வருகிற வருஷத்துல இந்த நேரத்துல உனக்கு ஒரு பிள்ளை உண்டாகும் என்று சொல்லி அவரை ஆறுதல் படுத்தினார். Both were elderly people, and she said, we are elderly people, we cannot have children. But when the prophecy came, the child was born. ஆமென். அவர்கள் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள், ஆனால் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அது நிறைவேறிற்று. So God comforts us through prophetic words. ஆமென். Right? கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவர்களை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். And God comforts us, sixth point, God comforts us through dreams and visions. ஆமென். சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Some of us we see dreams in the church, no? Or we'll let's go off to sleep. ஆமென். அநேகர் சொப்பனங்களை காண்கிறவர்களாக இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. கரெக்டா சொல்லிடணும். சர்ச்சில் வந்து அநேக ட்ரீம்ஸ் பார்க்குறாங்க. Okay, I was joking. Okay, you're not like that. Praise God. So he spoke to Joseph in his dream and comforted Joseph when all his brothers hated him. ஆமென். இயேசு தேவன் யோசேப்பினுடைய சொப்பனத்திலே அவருக்கு தரிசனத்தை காண்பித்து அவரை ஆறுதல் படுத்தினார். Hallelujah. Even though he was in the pit, even though he was in the prison, God was there with him, comforting him. அவன் கஷ்டத்தில் இருக்கும்போதும் இதோ சிறைச்சாலையில இருக்கும்போதும் அவனை ஆறுதல் படுத்தினார். Hallelujah. Hallelujah. And finally God made him the prime minister of a country. ஆமென். அந்த தேசத்திற்கு அவரை அதிகாரியாக மாற்றினார். Isaiah saw a vision and it comforted him. ஆமென். ஏசாயா தரிசனம் கண்டதினால் அவரை ஆறுதல் படுத்தினார். Hallelujah. Hallelujah. There are numerous examples in the Old Covenant and in the New Testament where people see visions and they dreamed. ஆமென். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக இதோ நம்மை ஆறுதல் படுத்துகிற வசனங்கள் உண்டு. Hallelujah. Hallelujah. So God comforts us through dreams and visions. ஆமென். தேவன் நம்மை சொப்பனத்தின் மூலமாயும் தரிசனத்தின் மூலமாய் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். Why does he comfort us? எதற்காக நம்மை ஆறுதல் படுத்துகிறார்? First of all, there are times we are not able to comfort ourselves many times, and so he comes, he intervenes and comforts us. ஆமென். சில வேளைகளிலே நம்மை நாம் இதோ ஆறுதல் படுத்த முடியாத சமயத்திலே தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவான பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். Hallelujah. Hallelujah. It's not by might, not by power, but by my spirit, says the Lord. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. He comforts us, offers comfort because he wants to lessen our burdens. ஆமென். எதற்காக ஆறுதல் படுத்துகிறார் என்றால் நம்மளுடைய பாரத்தை அவர் லேசாக்குவதற்காக. He wants to free us from many of the sufferings in this world. ஆமென். இந்த உலகத்திலே நாங்கள் கஷ்டப்படுகிற அந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பதற்காக நம்மை ஆறுதல் படுத்துகிறார். And in the promise today, as we read, இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு வாசித்ததின்படி he comforts us அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். so that you will go out and comfort others in the same way that the Lord comforted you. தேவன் எப்படியாக உன்னை ஆறுதல் படுத்தினாரோ அப்படியாக நீ உலகத்திலே சென்று ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. Irrespective of whatever the problem is, when God has comforted you, the promise says you need to go and comfort others. That is the condition for this promise. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் கட்டளையாக சொல்லி இருப்பது அவர் எப்படியாக உங்களை தேற்றுகிறாரோ அப்படியாக நீங்களும் போய் மற்றவர்களை தேற்ற வேண்டும் என்று சொல்லி. It becomes a cycle. It goes round and round. What goes around comes around. ஆமென். அது தொடர்ந்து வருகிறதா இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. See, there are so many times we have sown good things and it comes back to us after some days. நீங்கள் செய்கிற நன்மைகள் திரும்பமாக உங்களுக்கு வந்து சேருகிறதா இருக்கிறது. So you need to extend God's comfort. When he has comforted you, you have to comfort others. That is the condition
for this promise. நீங்கள் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும் போது தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். அதுதான் கட்டளையாக இருக்கிறது. Hallelujah. Amen. Currently you may be going through certain problems, நீங்களும் கூட அநேக பிரச்சனைகள் கூட கடந்து போய் கொண்டு இருக்கலாம். certain situations. சில சூழ்நிலைகளிலே கடந்து போய் கொண்டு இருக்கலாம். Someone you helped so many years back, they will come and say, hey, don't worry, I am there to take care. அநேக வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் உதவி செய்திருக்கலாம். பிறகு இந்த நாட்களிலே அவர்கள் உதவி செய்கிறவர்களாகவும் வரலாம். Hallelujah. Hallelujah. What goes around comes around. அது போய் திரும்ப உங்களுக்கு வரும். Amen. ஆமென். So what all we saw, God comforts us through the Holy Spirit first. பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மை ஆறுதல் படுத்துகிறார். God comforts us through promises from the வார்த்தையின் scriptures, வாக்குத்தத்தங்கள் மூலமாக நம்மை ஆறுதல் படுத்துகிறார். through prophecy, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, then through dreams and visions. சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக. And we saw why he comforts us, because நம்மளுடைய பாரத்தை லகுவாக்குவதற்காக. hallelujah. Hallelujah. And the promise says why he comforts us, because you need to go and comfort others also. எதற்காக தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார்? நீங்களும் அப்படியாக போய் மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக. Hallelujah. Hallelujah. His coming is very soon. அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And be prepared by comforting others. ஆமென். நாம் மற்றவர்களை இதோ எப்படியாக ஆயத்தப்படுத்துகிறோம் என்றால் மற்றவர்களை ஆறுதல் படுத்தையும். Hallelujah. 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 Shall we read the promise verse? நாம வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3 4 ரெண்டுமே வாசிக்கலாம். But fourth one is the promise verse for us. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். Hallelujah. Blessed be God, even the Father of our Lord Jesus Christ, the Father of mercies and the God of all comfort, who comforteth us in all our trials, that we may be able to comfort them which are in any trouble by the comfort wherewith we ourselves are comforted of God. Amen. Hallelujah. So this morning the promise comes with a condition. God is a God who comforts us. Be ready to go and comfort others also. கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். நீங்களும் போய் மற்றவர்களை ஆறுதல் படுத்துங்கள். ஆமென். Hallelujah. Hallelujah. Shall we clap our hands and thank God? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? Let's close our eyes in prayer. Thank you, Master. எழுந்திருத்து நிற்கலாம் இந்த வேளையில. Thank you, Master. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Thank you, Lord. அப்பா தேவனே உமக்கு நன்றி. Gracious, loving Heavenly Father, the Father of all mercies and God of all comfort. ஆமென். கிருபையும் கர்த்தாவே ஆறுதலும் நிறைந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, we thank you for your promise this morning. அப்பா தேவனே இந்த கர்த்தாவை வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, some of your children are here and who have listened to this message. Some of them are in distress and in desperate. அப்பா தேவனே இந்த இடத்திலே கர்த்தாவே எல்லாரும் கர்த்தா இந்த வாக்கு தத்தத்தையும் ஆண்டவரே இந்த கர்த்த வார்த்தையும் கேட்டார்கள். அநேகர் கர்த்தாவே தங்களுடைய இருதயத்திலே கலக்கம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் ஐயா. Some of them are in a heartache and pain in this place. ஆண்டவரே சிலர் வேதனையோடு கூட இங்கே இருக்கிறார்கள் ஐயா. They desperately, Lord, are in need of your comfort. ஆண்டவரே அவர்கள் கர்த்தாதி கர்த்தனே உம்முடைய ஆறுதல் மிகவும் வேண்டியதாய் இருக்கிறது கர்த்தா அவர்களுக்கு ஐயா. Lord, we pray, Master, that you wrap your children in your loving arms and grant them the comfort and the strength to endure. ஆண்டவரே உம்முடைய கரவளைங்களுக்குள்ளாக அவர்களை கர்த்தாவை அரவணைத்து கர்த்தா அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, you're a God who cares for your children. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் விசாரிக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி They செலுத்துகிறோம். need comfort this morning. ஆண்டவரே இன்றைக்கு இந்த வேளையிலே அவர்களை கர்த்தா ஆறுதல் படுத்த வேண்டுமாய் Lord, ஜெபிக்கிறோம். replace their pain and distress with peace, Master. ஆண்டவரே அவர்களுடைய வேதனையும் கர்த்தாவே ஆண்டவரே இதோ கஷ்டங்களையும் கர்த்தாவே சமாதானத்தினால் அதை நிறைக்க வேண்டுமாய் Lord, ஜெபிக்கிறோம். continue to be their strength and comfort them even as they feel weak and find it hard
to carry on. அப்பா தேவனே அவர்கள் கர்த்தாவை பலவீனமாய் இருக்கிறார்கள் ஐயா, அதை தொடர்ந்து அதில் போவதற்காக நீர் அவர்களை பலப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, let your children be comforted in a very special way this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையில கர்த்தாவை விசேஷித்த விதத்தில் ஆண்டவரே எல்லாரையும் ஆறுதல் படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Even as they trust in your promises. ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவுடைய வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கையாய் Even as they இருக்கும்போது trust in your divine plan. ஆண்டவரே உம்முடைய உன்னதமான கர்த்தாவ் திட்டத்திற்குள்ளாக நம்பி இருக்கும்போது Comfort your children in your loving care. ஆண்டவரே அவர்களை கர்த்தாதிக்கிறதுன்னு உம்முடைய அன்பின் ஆறுதலினால் அவர்களை கர்த்தாவை விசாரிக்க வேண்டுமாய் Lord, ஜெபிக்கிறோம் some ஐயா. of your children are physically weak in this place. ஆண்டவரே இந்த இடத்திலே கர்த்தா அநேகர் கர்த்தாவை சரீரத்திலே பலவீனமாய் இருக்கிறார்கள் ஐயா. Strengthen them, Lord. ஆண்டவரே நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. They are weak in the mentally they are weak, Master. ஆண்டவரே அவர்களை சிந்தனையிலே கர்த்தாவே மிகவும் பலவீனமாய் இருக்கிறார்கள் ஐயா. Depression and anxiety are in their minds this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையில அவர்களுடைய சிந்தனையிலே கவலைகள் கர்த்தாவ் நிரம்பி இருக்கிறது ஐயா. Comfort them with peace, Lord. ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினால் ஆறுதல் படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். And those who are in excess fears or worries, I pray, Master, that you must embrace them and comfort them, Lord. அப்பா தேவனே சிலர் கர்த்தாவே தங்களுடைய கர்த்தாவே இருதயத்திலே பயத்தோடு கூட இருக்கிறார்கள் ஐயா. அந்த பயத்தை நீக்கி கர்த்தாவே நீர் ஆறுதல் படுத்தி அவர்களை அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Some of them, they have problems in their workplace and they are worried in their jobs. They are worried what's going to happen. Even as they are anxious, Lord, comfort them with your peace and love. அப்பா தேவனே அவர்கள் வேலை இடத்திலும் கூட கர்த்தாவே சிலர் கவலையோடு கூட இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே அதை கூட நீர் ஆறுதல் படுத்தி அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Lord, we pray, Master, for those who are not able to focus on their studies, focus on their jobs, we pray, Lord, comfort them by blessing them to concentrate on their jobs. அப்பா தேவனே அவர்களுடைய வேலைகளிலும் படிப்பிலும் கர்த்தாவே அவர்களுக்கு கர்த்தாவே கான்சென்ட்ரேட் செய்ய முடியாமல் இருக்கிறது ஐயா. நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி ஆண்டவரே 100% கான்சென்ட்ரேஷனை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, even as your children lean on your comfort. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவு மேல் சார்ந்த ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கும் பொழுது In all situations, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் let them be able to comfort others also. ஆண்டவரே அவர்கள் கர்த்தா ஆறுதலை உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டு மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தட்டும் கர்த்தாவே. Father of all mercies and all comfort, this morning we want to thank you. ஆண்டவரே தேவனே நீர் இரக்கத்தின் தேவனாய் ஆறுதலின் தேவனாய் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. This morning, Master, even as this promise has been read in this place, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் இந்த இடத்திலே நாங்கள் வாசித்து இருக்கிறோம் ஐயா. let your children keep reading this, let it become a memory verse, let it be running in their memory, and Lord, let them be comforted every day and let them be comforters. அப்பா தேவனே இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி அவர்கள் ஆறுதல் அடையட்டும் ஐயா. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. We give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Amen. Thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. For about 30 seconds, let's be in silence. Thank you, Lord. The Lord has sent his angels to comfort you this morning. ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் தேவ தூதர்களையும் அனுப்பி ஆறுதல் படுத்துவதற்காக உங்களோடு கூட அனுப்புகிறார். Oh, what a joy it is, Master. இது எவ்வளவு சந்தோஷமான ஒரு What காரியம். a joy, Master Lord, that you have sent angels to be with us. ஆண்டவரே தேவனே தேவ தூதர்களையும் நீர் எங்களோடு கூட ஆறுதல் படுத்த அனுப்பினதற்காக We நன்றி. give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. ஆமென்.
ஹalleluya. Hallelujah. இயேசுவின் ரத்தம், Jayam. இயேசுவின் ரத்தம், Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. Praise the Lord. God bless you. This morning,